புதிதாக பிறந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை எப்போது ஆபத்து? ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. வணக்கம், நர்சம்மா டிப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிறந்த சில நாட்களிலே பல குழந்தைகளுக்கு தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறும். இதை பார்த்த பல பெற்றோர்கள் பயப்படுறாங்க. ஆனால் எல்லா மஞ்சள் காமாலையும் ஆபத்தானதா? எப்போது இது சாதாரணம், எப்போது உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இது எல்லாமே நாங்கள் பார்ப்போம். மஞ்சள் காமாலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள பழைய சிவப்பு இரத்த அணுக்கள் உடையும் போது பிலிருபின் என்ற ஒரு மஞ்சள் நிற பொருள் உருவாகுகிறது. ஸோ புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கல்லீரல் இன்னும் முழுமையாக வளர்ச்சியை அடையாததால் இரத்தத்தில் உள்ள பிலிருபின் என்ற அந்த இரத்தத்தை வெளியேற்ற முடியல. ஸோ அதனால் பிலிருபின் உடலில் சில நாட்களே அதிகமாக அங்கே தங்குகிறது. அதனால் தோலும் கண்களும் மஞ்சள் நிறமாக அப்படியே குழந்தைக்கு மாறுது. ஸோ பிறந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வருவது ஒரு சாதாரணது தான். அதுவும் ஒரு 60% to 80% பொதுவானது. இது பல குழந்தைகளுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடியது தான். எப்போது இது சாதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தைங்க பிறந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு நிறம் தோன்றும். ஸோ குழந்தைங்க நன்றாக பால் குடிச்சிட்ருக்காங்க, சுறுசுறுப்பாக விளையாடிட்டுருக்காங்க, மருத்துவர் பார்த்துட்டு இது ஒரு சாதாரண மஞ்சக்காமாலை தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போது ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிகுறிகள் இருந்தாலோ உடனே உங்கள் குழந்தை நல மருத்துவரை போய் பார்க்கணும். பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மஞ்சள் காமாலை வருவது, குழந்தை பால் குடிக்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக மிகவும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, கை காலெல்லாம் தளர்ந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா, மஞ்சள் நிறம் முகத்தில் மட்டும் இல்லாமல் கை கால் வயிறு உடம்பு ஃபுல்லுமே பரவி இருந்துச்சு அப்படின்னா, காய்ச்சல் அல்லது வலிப்பு ஃபிக்ஸு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. உடனடியாக உங்கள் பக்கத்தில் நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி டாக்டரோ இல்லை குழந்தை நல மருத்துவரை உடனே போய் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் பிலிருபின் அளவை பொறுத்து மருத்துவர் இது சிகிச்சை முடிவு செய்வாங்க. சில குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ தெரப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீல நிற ஒளி சிகிச்சை தேவைப்படலாம். இது மருத்துவமனையில் பாதுகாப்பாக வழங்கப்படுது. இது ஒரு பொதுவான சிகிச்சை தான். இது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மருத்துவர் கூறுவது போல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ பரிசோதனைக்கு அப்பப்போ போய் தவறாமல் போய் பார்த்துக்கணும். வீட்டில் சரியாக ஒரு சிலர் சொல்லுவாங்க சூரியன் ஒளி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. சூரியன் ஒளி இருக்கிறது தவிர மீதி ஏதாவது இருக்கா அப்படின்றது நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும் தான் தெரியும். சூரிய ஒளியில் காமிச்சிட்டோம், ஸோ மஞ்சக்காமாலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. சூரிய ஒளி காமிச்சாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு விசிட்டுக்கு நீங்கள் அடிக்கடி போகணும். புதிதாக பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வருவது பல நேரங்களில் இயல்பானது தான். ஆனால் முதல்ல 24 மணி நேரத்துக்கு மேலே வந்தால், இல்லை குழந்தை பால் குடிக்காமல் இருந்தாலோ அல்லது மிகவும் சோர்வாக இருந்தாலோ உடனடியாக மருத்துவமனைக்கு நீங்கள் போகணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற குழந்தை நலன் மற்றும் அம்மாக்களுக்கான பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.